டெல்லி ராஜாஜி மார்க் இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அப்துல் கலாமின் உடல் தற்போது ராணுவ வாகனம் மூலம் பாலம் விமானப்படை தளத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. அங்கிருந்து சிறப்பு விமானம் மூலம் கலாம் உடலை தமிழகம் கொண்டுவர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அது தொடர்பான காட்சிகளை இனி பார்க்கலாம். தற்பொழுது அப்துல் கலாமின் உடல் ராஜாஜி மார்க் பவனில் இருந்து பாலம் விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. முப்படைகளைச் சேர்ந்த வீரர்கள் அவரது உடலை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றனர். அதனுடைய நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் பாலம் விமான நிலையத்திலிருந்து இன்று அவரது உடல் ராமேஸ்வரத்திற்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. ராஜாஜி மார்க் பவனில் இருந்து பொதுமக்கள் பார்வைக்காக ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும் டாக்டர் அப்துல் கலாமின் உடல் தற்பொழுது பாலம் விமான நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதனுடைய நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் டெல்லி பாலம் விமான நிலையத்திலிருந்து அவரது உடல் தனி விமானம் மூலம் ராமேஸ்வரம் கொண்டு வரப்பட இருக்கிறது. ராமேஸ்வரம் கொண்டு வரப்படும் அவரது உடல் மேலும் பொதுமக்களின் தலைவர்களின் அஞ்சலிக்காக இன்றும் நாளையும் வைக்கப்படும். நாளை அவரது இறுதிச் சடங்குகள் ராமேஸ்வரத்தில் நடைபெற இருக்கின்றன. காலை 7:30 மணி அளவில் டெல்லி பாலம் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் டாக்டர் கலாமின் உடலானது இன்று மதியம் 12:30 மணி அளவில் ராமேஸ்வரத்தை வந்து அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்று ராமேஸ்வரத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் மேலும் பல தலைவர்களின் அஞ்சலிக்காகவும் வைக்கப்படும் அவரது உடல் நாளை இறுதிச் சடங்குகள் செய்யப்படுகிறது. தற்பொழுது
மறைந்த குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் உடலானது தற்பொழுது டெல்லியில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அருவேல் ராஜிடம் கேட்கலாம். வணக்கம் அருவேல் ராஜ். டாக்டர் கலாமின் உடலானது டெல்லியில் இருந்து எப்போது ராமேஸ்வரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது? வணக்கம். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய உடலானது நேற்று மாலை 4 மணியிலிருந்து பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னர், ஒரு 10 நிமிடத்திற்கு முன்னர் அவருடைய இல்லத்திலிருந்து அவருடைய உடலானது பாலம் விமான நிலையத்தை நோக்கி புறப்பட்டிருக்கிறது. முப்படையினுடைய அந்த அணிவகுப்பு மரியாதையானது அவருடைய உடலுக்கு செலுத்தப்பட்டது. அதன் பிறகாக அவருடைய உடலானது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இராணுவ ஊர்தியில் ஏற்றப்பட்டு தற்போது சாலை மார்க்கமாக பாலம் விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. பொதுமக்கள் அனைவரும் சாலைகளின் ஓரம் என்று தங்களுடைய அஞ்சலியினை செலுத்தி வருகிறார்கள். இந்த தற்போது அப்துல் கலாமுடைய உடலானது பாலம் விமான நிலையத்திலிருந்து சரியாக 7:45 மணிக்கு புறப்படும் இராணுவத்தினுடைய தனி விமானம், சிறப்பு விமானம் மூலம் தமிழகத்தின் மதுரைக்கு வந்தடையும். அதன் பிறகாக மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மண்டபம் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக விமான தளத்தில், அதாவது ஹெலிகாப்டர் தரையிடக்கூடிய அந்த தளத்தில் இறங்கி அதன் பிறகாக அவருடைய உடல் அங்கு ராமேஸ்வரம் பகுதி மக்கள், அதே போன்று தமிழகத்தை சேர்ந்த மக்களினுடைய அஞ்சலிக்காக அங்கு வைக்கப்படும். அதன் பிறகாக நாளை அவருடைய உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேரில் அவரது இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தற்போது விமான நிலையத்திலிருந்து ஏபிஜே அப்துல் கலாமுடைய உடலோடு மத்திய அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு, அதே போன்று மனோகர் பாரிக்கர் மற்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் அப்துல் கலாமுடைய உடலோடு பயணிக்க இருக்கிறார்கள். தற்போது இந்த உடலானது அவருடைய இல்லத்திலிருந்து இங்கு புறப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல் நேற்று மதியம் 1:30 மணி அளவிற்கு அவருடைய இல்லம் ராஜாஜி மார்க் எண் 10 அந்த வீட்டில் தான் அவர் வசித்து வந்தார். குடியரசுத் தலைவராக இருந்து ஓய்வு பெற்ற பின் அவருடைய இல்லத்திற்கு நேற்று மதியம் வந்தது. அதன் பிறகு பல்வேறு முக்கிய அரசியல் கட்சி எதிர்த்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரதமர் நரேந்திர மோடி, பிரணாப் முகர்ஜி, அதே போன்று இன்னும் பல மூத்த தலைவர்கள், சச்சின் டெண்டுல்கர் போன்ற பிரபலங்கள் என அனைவரும் அவருடைய உடலுக்கு அஞ்சலினை செலுத்தினார்கள். அதன் பிறகாக மாலை 4 மணியிலிருந்து இரவு வரை மக்கள், அதாவது திரளான மக்கள் இங்கு டெல்லி மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய பஞ்சாப், ஹரியானா மற்றும் நொய்டா போன்ற பகுதிகளிலிருந்தும் மக்கள் தங்களுடைய அஞ்சலி செலுத்துவதற்கு வந்திருந்தார்கள். அதே போன்று தில்லியில் வசிக்கக்கூடிய திரளான தமிழ் மக்களும் தங்களுடைய அஞ்சலியினை செலுத்தினார்கள். பல்வேறு பகுதியிலிருந்து அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் 8-9 மணி வரை அந்த அஞ்சலியானது செலுத்தப்பட்டது. அதன் பிறகாக தற்போது முப்படையினுடைய அந்த அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டு அவருடைய உடலானது ராணுவ வாகனத்தில், மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனத்தில் தற்போது பாலம் விமான நிலையம் நோக்கி எடுத்துச் செல்லப்படுகிறது. அருவேல், தாங்கள் கூறியது போன்று தனி விமானம் மூலமாக கொண்டு வரப்படும் அவரது உடல் ராமேஸ்வரத்தை எத்தனை மணி அளவில் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? அதாவது அவருடைய உடலானது சரியாக 7:45 மணிக்கு இங்கிருந்து புறப்படுகிறது. உடன் மத்திய அமைச்சர்கள், பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு, அதே போன்று பொன் ராதாகிருஷ்ணன், மனோகர் பாரிக்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் உடலுடன் பிரயாணிப்பார்கள். அதன் பிறகாக அவருடைய உடலானது மதுரைக்கு 10 மணி அளவில் அங்கு வரப்படும் என தெரிகிறது. அதன் பிறகு தனி ஹெலிகாப்டர் மூலம் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டு மதியம் 2 மணி அளவில் ராமேஸ்வரத்தின் மண்டபம் பகுதியை வந்தடையும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்று மாவட்ட ஆட்சியரும் இதே விஷயத்தை கூறியிருக்கிறார். எனவே மதியம் 2 மணிக்கு அந்த உடலானது அங்கு வந்த பிறகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மாலை 4 மணியிலிருந்து நாளை நள்ளிரவு வரை பொதுமக்களுடைய இன்று நள்ளிரவு வரை பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக அவருடைய உடல் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். அதன் பிறகாக நாளை அவருடைய இறுதிச் சடங்கானது நடைபெற இருக்கிறது. அதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வார். அதே போன்று இங்கிருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று தென் தமிழகத்தை சேர்ந்த மாநிலங்கள், தமிழகம் அல்லாது கேரளா, அதே போன்று கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் என அனைவரும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று அவருடைய இறுதிச் சடங்கு நடக்கும் நாளன்று, அதாவது நாளை விடுமுறையாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. எனவே நாளை பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வார். அதே போன்று இங்கிருக்கக்கூடிய மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது தவிர தென் தமிழகத்தின் 3-4 மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் என திரளான பொதுமக்கள் அவருடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.